குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசியில் குரூப் 4. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் இந்த இதெல்லாம் பார்த்தோம். அந்த கிளாஸஸில் எத்தனை வகையான எக்ஸாம்ஸ் எல்லாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற விவரத்தை நம்ம பார்த்தோம். இல்லை நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வேக்கன்சி எதில் வருதுன்னா குரூப் 4 தான் வருது. அதனால தான் கிட்டத்தட்ட 20 லட்சம் கேண்டிடேட் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ இந்த குரூப் 4க்கான தேர்வு முறை எப்படி எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதுக்கான பாடத்திட்டம் எப்படி, அதை நம்ம எப்படி படிக்கிறது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று தேர்வு முறை. தேர்வு முறை எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸுமே எப்படி வைப்பாங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்து பதிலளிக்க, அந்த முறையில் தான் உங்களுக்கு 200 கொஸ்டினுமே கொடுக்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். அப்போ அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லணும்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாகிடும். ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னா, ஆன்சர்ஸ் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பாடத்திட்டம். அப்போ பாடத்திட்டம்னு பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே தேர்வு முறை பார்த்துட்டோம். என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எல்லாமே கொள்குறி வினாவாக தான் இருக்கும். அப்போ அதை 2ஆக பிரிக்கிறாங்க, 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் 1ல் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் 100 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே தமிழ் தான். அதே மாதிரி பார்ட் 2ல் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் எத்தனை கொஸ்டின்ஸ்னால் 100 கொஸ்டின்ஸ் இதுலேயும் கேட்குறாங்க. மொத்தம் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு 300 மார்க் இதில் வைக்கிறாங்க எக்ஸாமினேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ். இப்போ பார்ட் 2 பார்ட்டாக பிரிச்சோன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ், செகண்ட் பார்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ். தமிழில் கொடுக்கக்கூடிய சிலபஸ், உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே இதில் தான் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிலபஸை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க தமிழில். ஃபர்ஸ்ட் பகுதி ஆ என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கணம். பகுதி ஆவணா இலக்கியம். பகுதி ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு 3 பகுதியாக கொடுத்துருக்காங்க. அப்போ பகுதி ஆன்னு சொல்லவோன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம். அப்போ இலக்கணம்னு சொல்லவோன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு உங்களுக்கே தெரியும், வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் வரும்னா இந்த பார்ட்டில் தான் வரும். அடுத்து பகுதி ஆ இலக்கியம். இலக்கியம்னு சொல்லவோன்னா சங்க இலக்கியங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சங்க இலக்கியங்களை பற்றி மேஜராக இங்கே வரும். அப்போ மேஜராக நம்ம பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17 மேன்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன, 17 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, அது மாதிரி 50 காப்பியங்கள்னா என்ன, 50 காப்பியங்கள்னா என்ன, அது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும்னா இலக்கியத்தில் அடங்கிறோம். அடுத்து பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். தமிழ் அறிஞர்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், அப்போ சங்க நூல்கள்னு சொல்லலாம். அப்போ அதை சார்ந்த அறிஞர்கள் யார், இப்போ இருக்கக்கூடிய அறிஞர்கள் யார், அதாவது மரபு கவிதைகள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மரபு கவிதை சார்ந்த அறிஞர்கள் யாரெல்லாம், அப்போ அவங்களோட விவரங்கள். புதுக்கவிதை வந்துட்ட பிறகு புதுக்கவிதை சார்ந்த அறிஞர்கள் யார், இந்த மாதிரி விவரங்கள்லாம் எதில் வருதுன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டிலும் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு. பொது அறிவையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் எல்லாமே கலந்து வரும். 25 கொஸ்டின்ஸ் எதுக்கு மேஜராக கொடுக்குறாங்கன்னா, மேக்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ பொது அறிவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொது அறிவியல் சயின்ஸ். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. சயின்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்போ இந்த யூனிட் 8 and 9 ஆட் பண்ணாங்களோ அப்போ எதோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா பொது அறிவியல் சயின்ஸோட அளவு குறைஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். அப்போ நடப்பு நிகழ்வுகளில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 5 to 7 வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஜியாகிரபி புவியியல் 5 to 7 வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இந்திய ஆட்சியல், இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ அதில் மேஜரான கொஸ்டின்ஸ் வரும், 10 to 12 கொஸ்டின்ஸ் அதில் கேட்குறாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம்,
இப்போ 5 to 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுதான் பெரிய டாபிக், புதுசாக ஆட் பண்ண டாபிக் இந்த 8 to 9. அப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அடுத்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். அப்போ இந்த யூனிட் 8 and 9 நம்ம இதுக்கு வந்து எஃபெக்ட் அதிகமாக கொடுக்கும். அப்போ எஃபர்ட் அதிகமாக போட்டால் தான் இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொஸ்டின்ஸை வந்து எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவு. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ். அப்போ மேக்ஸ் தனி ஏரியா விட்டுடலாம். இப்போ இதில் எப்படி இந்த 75ல் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 75ல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் யூனிட் 8 நம்ம தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பேட்டர்னே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக வரவங்க தமிழ்நாடோட கடந்த கால வரலாறு என்ன அப்படின்ற விவரங்களை வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூனிட் 8 வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 9 அப்போ நம்ம எங்கே வரோம், உள்ள நிர்வாகத்துக்குள்ளே வரும். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரோம்னு அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்ற விவரம் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்து இல்லை சேர்த்துருக்காங்க. ஏன்னா எந்த துறை வேணாலும் இருக்கணும், எந்த ஒரு துறையும் எதற்காக இயங்குகிறதுனா அரசின் வளர்ச்சிக்காக தான் இயங்குகிறது. அப்போ அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா நம்ம மூலம் தான் செயல்படுத்த முடியும். அப்போ அந்த திட்டத்தை வாங்கி செயல்படுத்தக்கூடிய நிலையில் நம்ம இருக்கனால தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் ரொம்ப முக்கியமான ஏரியா. அப்போ இந்த 2 ஏரியா வந்து நம்ம கம்பல்சரி விட முடியாது, படித்து தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ இந்திய தேசிய இயக்கம் என்பது இந்திய தேசிய காங்கிரஸை குறிப்பது தான். அப்போ இந்திய தேசிய இயக்கம்னு சொல்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது தான் 1885. ஏன்னா அப்போ தான் என்ன தோற்று வைக்கப்பட்டதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்று வைக்கப்பட்டது. அப்போ அதோட மெர்ஜ் ஆகி தான் தனியாக அது இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு போக முடியாது. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது தோற்று வைக்கப்பட்டதோ அப்போ அதோட தான் சேர்ந்து எதுவும் இயங்கும்னா இந்திய தேசிய இயக்கமும் இயங்கும். இந்திய பொருளாதாரம். அப்போ இந்திய பொருளாதாரம்னு சொல்லோன்னா நமக்கு மினிமைஸாக படிச்சுக்கலாம், ஃபுல்லாக படிக்க முடியாது. பொருளாதாரம் சொல்கிறது வந்து மிகப்பெரிய கான்செப்ட். அப்போ அந்த அளவுக்கு நம்ம போகாமல் என்ன பண்ணலாம்னா மினிமைஸ்டாக சில ஏரியாங்களை மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ 5 ஆண்டு திட்டங்கள். அடுத்து வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த 2 ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வராமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே வராது. இந்த 2 ஏரியாவில் வந்து கம்பல்சரி வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இந்தியாவில் ஓடுகின்ற ஆறுகள், இந்தியாவோட நில வளங்கள், மலைகள், இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ரிசோர்ஸ் வளங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கையாக என்னென்ன வளங்கள்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்ற விவரம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதை தான் என்னென்னா இந்திய பொருளாதாரத்தில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல். அப்போ இந்திய ஆட்சியலில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு வந்து ஒரு குடியாட்சி. அப்போ ஜனாதிபதினு ஒருத்தர் இருக்காரு, அவர் கீழே தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம அரசாங்கமானது இயங்குது. அப்போ எப்போ குடியரசுன்னு சொல்லிட்டோமோ அப்போ அந்த அரசை இயக்குவதற்கான ஒரு ஆவண புத்தகம் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆட்சியல். அப்போ இந்திய அரசாங்கத்தை நடத்துவதற்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அதுல இருந்து மேஜரா கொஸ்டின்ஸ் 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, ஓல்டு ஹிஸ்ட்ரிஸ், ஆன்சியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அப்போ ஆன்சியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அது நல்லாவே தெரியும். அப்போ சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம தெரிஞ்சு இருக்கணும் கன்ஃபார்மாக. அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஆமாம், குப்தர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து புவியியல். இந்த பொருளாதாரத்தையும் புவியியலையும் நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு வந்து வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எப்படி பவர்ஃபுல்லாக ஆச்சு எப்படின்னா அதோட ஜியாகிரபிக் கண்டிஷன், அதை வச்சு தான் அது பவர்ஃபுல் கண்டிஷனாக ஆயிருக்கும், கண்ட்ரியாக மாறி இருக்கும். மற்றபடி ரிசோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து பவர்ஃபுல்லாக மாற முடியாது. இப்போ அமெரிக்கா வந்து பவர்ஃபுல் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்கக்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வந்து எடுத்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ எப்போ புவியியல் ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸை எடுத்து பயன்படுத்துகிறோமோ அப்போ வந்து நம்மளோட எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகும்.
அதனால தான் இதில் என்ன படிக்கிறோமோ அதே விஷயந்தான் இங்கே வரும், இங்கே என்ன பண்ணுறோமோ அதே விஷயந்தான் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் வந்து சேலத்தில் வந்து இரும்பு தாதுகள் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது புவியியல். அப்போ அந்த இரும்பு தாதுல இருந்து நான் எங்கே உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா எங்கே வந்ததுன்னா இந்திய பொருளாதாரத்தில் வந்தது. அப்போ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆனது. நடப்பு நிகழ்வுகள். அப்போ நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லணும்னா மினிமம் 6 மந்த்து கம்பல்சரி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்து தான் ஆகும். அப்போ 6 மந்த் எக்ஸாம் எப்போ சொல்கிறாங்க? இப்போ எக்ஸாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நவம்பர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ண போகிறதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் நவம்பரில் சொல்லி அடுத்த வருஷம் 2024 பிப்ரவரியில் தான் எக்ஸாம் வைக்கிறதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போது இது வந்து மார்ச். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓராண்டு காலம் வந்து டைம் இருக்குது. அப்போ இந்த ஓராண்டு காலத்தை நம்ம பயனுள்ள வகையில் வந்து நம்ம பயன்படுத்தினா இந்த எக்ஸாமை வந்து எளிதாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். மற்றபடி இதில் பெரிய விஷயமே இல்லை. அப்போ சோர்சஸ், சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதுக்கான சோர்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான சோர்சஸ் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் தான். அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 வரைக்கும் இருக்க டெக்ஸ்ட் புக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏறக்குறைய எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ 6 to 10. அப்போ 11th 12th படிக்கணுமா? கன்ஃபார்மாக படிக்கணும். ஆனால் நீங்கள் மேஜர் எஃபெக்ட் எது கொடுக்கணும்னா 6 to 10க்கு தான் கொடுக்கணும். 6 to 10 வரைக்கும் இருக்க விஷயங்கள் உங்களுக்கு அனைத்தும் தெரியும்னா நீங்கள் கன்ஃபார்மாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. 11th 12th வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கலாம். எப்பயுமே எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா இப்போ இதெல்லாமே சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சிலபஸை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இலக்கணம்னு சொல்கிறாங்க, ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஒரு டாபிக் இலக்கணம் குறிப்புன்னு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இலக்கண குறிப்புக்கான விஷயங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அதை கேதர் பண்ணி எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமே வந்து மிஸ் ஆகாது. இப்போ இந்திய தேசிய இயக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்திய தேசிய இயக்கம்னு சொல்கிற விஷயம் நீங்கள் 6th ஆரம்பித்து 12th வரைக்கும் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணும், இந்த வரலாறுன்னு சொல்லுவோன்னா கன்ஃபார்மாக எல்லாமே உள்ளே வந்துடும். அப்படி வரவுன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு புக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேரியேஷன் ஆகும். இப்போ 6th to 12th வரைக்கும் படிக்கிறீங்க, அப்போ இதை படித்தோம் அதுக்கடுத்து அதை படிச்சுன்னா அப்படி படிக்காமல் 6th என்ன வாரது விஷயம்னு சொல்லியிருக்காங்க, எந்த விஷயம் வந்து சொல்லாமல் விட்டாங்க, 7th என்ன சொல்லியிருக்காங்க, அது மாதிரி 8th என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டு ஒரு 4 பாயிண்ட்டை வந்து எக்ஸஸாக சேர்த்துருப்பாங்க. அப்போ 6th நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு அந்தந்த எக்ஸ்ட்ரா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களோ அதை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்க கண்டென்ட்டு ஒரே இடத்துல கேதர் ஆயிரும். அப்படி நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஈஸி. இல்லைன்னா 6th படிக்கணும், ஐயோ டைம் இல்லையா, அடுத்த 7th படிக்கணும், 8th படிக்கணும், இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே என்ன ஆயிடும்னா காலங்கள் ஓடிடும். அப்போ நம்ம கையால் என்ன தான் நாங்கள் வந்து சொன்னாலும் நீங்கள் உங்கள் கையால் வந்து என்ன பண்ணணும்னா நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த வழிமுறை தான், இதுதான் வழிமுறை. அப்போ இந்த வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டாக எடுத்து படிக்க உங்களுக்கு என்ன ஆயிடும்னா இந்த எக்ஸாம்பிளோட விஷயங்கள் வந்து புரிஞ்சிடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு எக்ஸாம் போகிறதுன்னு ஆகிப்போச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அந்த கொஸ்டினை எடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம ரிவிஷன் பண்ணணும். எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்ற விவரத்தை வந்து பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஓ இந்த கொஸ்டின் இந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க, இதை வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஐடியா வரோன்னா அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கண்டென்ட்டை வந்து கம்பல்சரி படித்து தான் ஆகணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. நம்ம கொஸ்டின்ஸே பார்க்காம நம்ம வாட்டை படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அங்கே போய் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.